வேலைக்காக மதுரையில இருந்து கேரளா போன குடும்பத்தில இருந்து ஒரு பொண்ணு எப்படி இந்தியாவோட தலைச்சிறந்த தொழிலதிபருக்கான விருதை வாங்கினாங்க அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். 7 வருஷமா மழையும் இல்ல, அதனால விவசாயம் பண்ண முடியாதனால ஈஸ்வரியோட அப்பா சரி நம்ம இப்படியே மதுரையிலே இருந்தா வேலைக்காகாது, ஒரு பொழப்புக்காக ஏதாவது ஒரு ஊர் போய் தான் ஆகணும் அப்படின்ட்டு குடும்பத்தோட மதுரையை விட்டுட்டு கேரளால இருக்கிற திருச்சூருக்கு வந்து சேர்றாரு. அங்க ஒரு குடும்பத்தோட முறுக்கு சிப்ஸ் பலகாரங்கள்னு செஞ்சு பக்கத்துல இருக்க வீடுங்க கடைங்கன்னு போய் வித்துட்டு வர்றாரு. இதையெல்லாம் எப்படி செய்யறது நல்லா பார்த்து கத்துக்கிட்ட ஈஸ்வரி கல்யாணம் ஆகி போனதுக்கு அப்புறம் அவங்க சின்னதா ஒரு கடை ஆரம்பிச்சு அதுல இந்த ஸ்நாக்ஸ் எல்லாமே செய்யறாங்க. அவங்களும் இதே மாதிரி சின்ன சின்னதா வீடுங்க கடைங்கன்னு டெலிவரி பண்ணி ஒரு கட்டத்துல 2500 ஸ்கொயர் ஃபீட்ல அஸ்வதி ஹாட் சிப்ஸ்னு ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட்டா ஓபன் பண்றாங்க. இப்படி நல்லா போயிட்டு இருந்த ஈஸ்வரி அவங்களோட லைஃப்ல திடீர்னு அவங்க வீட்டுல இருக்க காரு நகைகள் எல்லாம் காணாம போகுது. அடுத்து அவங்க கடையில இருக்கிற பொருட்கள் மிஷின்கள் எல்லாமே காணாம போகுது. இதை பார்த்துட்டு அவங்க ரொம்ப சோர்ந்து போயிடுறாங்க. ஹாஸ்பிட்டல் ஒரு 6 மாசம் அட்மிட் ஆகி அதுக்கப்புறம் அதுல இருந்து திரும்பி வராங்க. அவங்க 6 மாசம் கழிச்சு வந்து பார்க்கும்போது கடைகளுக்கு ஒழுங்கா பொருட்கள் போகாதனால இவங்களோட டீலர்ஷிப்பை எல்லா கடைக்காரங்களும் கட் பண்ணிடுறாங்க.